السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. பெருமைக்குரிய ஜமாத்தார்களே, உலமா பெருமக்களே, சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களே, கூடியிருக்கின்ற என் அன்பு இளவல்களே, என் உறவுகளே, சாதனை புரிந்து அமர்ந்திருக்கின்ற மாணவ கண்மணிகளே, மிகவும் சிறப்புக்குரிய இந்த நேரம் மிகவும் பாராட்டப்பட வேண்டிய இந்த ஜமாத்தார்கள் இந்த உலகத்தில் ஊக்கப்படுத்துவது என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அதை மிக சிறப்பாக இந்த ஜமாத் செய்து கொண்டிருக்கிறது. அதற்காகவே இந்த ஜமாத்தார்களை நான் மிகவும் பாராட்டுகிறேன். அதனுடைய இந்த பள்ளியின் இமாம் அவர்கள், ஹசரத் அவர்களையும் நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். மறக்காமல் என்னை அழைத்து இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக வேண்டி. என் அன்பிற்குரியவர்களே, நான் மாணவ கண்மணிகளுக்கு சொல்வேன், சிறப்பாக 12ஆம் வகுப்பு முடித்து மற்றும் 10வது வகுப்பு முடித்து சிறப்பான மார்க்கை எடுத்து நீங்கள் இருக்கிறீர்கள். இதுதான் உங்களுடைய கல்வியின் முதல் படி என்று நான் கருதுகிறேன். இந்த 10வது படிக்கும் போதுதான் நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள் என்கின்ற ஒரு விஷயம் அங்கேதான் வருகிறது. 10வது முடித்து 11ஆவதற்கு நீங்கள் போகும்போது நீங்கள் என்னவாக போகிறீர்கள், எந்த சப்ஜெக்டை நீங்கள் தேர்ந்தெடுக்க போறீங்கிற விஷயம் அங்கே தான் ஆரம்பிக்குது. என் அன்பிற்குரியவர்களே, நான் உங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்வேன். இந்த உலகம் மிகவும் அழகானது, இந்த உலகம் அற்புதமானது. இந்த உலகத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் நம்மை அனுப்பியிருக்கிறார். வாசிப்போடு சேர்த்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நேசிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நேசிப்பு என்பதை உங்களுடைய இல்லத்திலிருந்து நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். முதலில் உங்களுடைய பெற்றோரை நீங்கள் நேசிக்க தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பெற்றோர்கள், உங்கள் கூட பிறந்தவர்கள், உங்களுடைய உறவுக்காரர்கள், மாமன், மச்சான், சின்னம்மா, பெரியம்மா, சின்னத்தா, பெரியத்தா என்று உங்களுடைய உறவுக்காரர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்கள் அக்கம் பக்கத்து வீட்டார்கள் என்று எல்லோரையும் நேசிக்க கற்றுக் கொடுங்கள். எல்லோரையும் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த நேசம்தான் உங்களை வாழ்க்கையில் மிக உயரத்திற்கு கொண்டு போகும். இந்த நேசம் என்பது, பாசம் என்பது நீங்கள் கொடுக்க அந்த பாசம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நீங்கள் சமூகத்தில் மிகப்பெரிய வெற்றியாளராக ஆகுவதற்கு நீங்கள் அடுத்தவர் மேலே காட்டுகின்ற அக்கறையும் பாசமும் மிகவும் முக்கியமானது. என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் என்னவாக போகிறீர்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத். செயல்கள் எண்ணங்களை பொறுத்துத்தான் தீர்மானிக்கப்படுகிறது. நீங்கள் எது வேண்டுமானாலும் ஆகுங்கள். நீங்கள் ஆகக்கூடிய அந்த விஷயம் அது இந்த உலகத்திலும் உங்களுக்கு வெற்றியை தர வேண்டும், ஆகிரத்திலும் வெற்றியை தர வேண்டும். அப்படி வெற்றியை தர வேண்டும் என்றால் உங்களுடைய நியத்தை நீங்கள் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஆலிமாக ஆகுவதற்கு ஆசைப்படுகிறீர்களா? ஆகுங்கள். அல்லது ஒரு பொறியாளராக ஆக வேண்டும், மருத்துவராக ஆக வேண்டும், எந்த விதமான சப்ஜெக்டையும் கூட நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். முதலில் நீங்கள் எதில் ஆர்வமாக இருக்கிறீர்கள் என்பதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு மருத்துவம் நன்றாக வரும், அதில் எனக்கு ஆர்வம் இருக்கிறது என்றால் நீங்கள் மருத்துவராக ஆகலாம். இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் வெற்றி கண்டிப்பாக உங்களுடைய காலடியில் வந்து விழும். நியத்தை சரியாக்கிக் கொள்ளுங்கள். எப்படி நியத்தை சரியாக்கிக் கொள்வது?
யா அல்லாஹ், நான் படித்த படிப்பின் மூலமாக ஈட்டுகின்ற இந்த கண்ணியத்தை, நீ கொடுக்கின்ற இந்த கண்ணியத்தையும் இந்த பொருளாதாரத்தையும் உனக்காக, உன் மார்க்கத்திற்காக நான் ஹலாலான வழியில் சம்பாதித்து ஹலாலான வழியில் செலவு செய்வேன் என்ற நியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் ஒவ்வொரு மனிதனும் வைத்துக் கொள்ள வேண்டிய நியத். என்னுடைய இந்த நியத்து தான் ஒவ்வொரு மனிதரையும் மிக உச்சிக்கு கொண்டு போகும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நியத்து இல்லாமல் எந்த அமல்களும் இல்லை. நியத்து இல்லாமல் எந்த அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படுவதும் இல்லை, தஸ்பீஹை தவிர. தஸ்பீஹுக்குத்தான் நியத்து தேவையில்லை, மற்ற எல்லா அமல்களுக்கும் நியத்து தேவை. அப்படி நியத்தை வைத்துக்கொண்டு இஹ்லாஸான எண்ணத்தில் நீங்கள் அதற்காக முயற்சி செய்யும் போது மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவான். இரண்டு மனிதர்கள், மனிதர்களுடைய ஊமையை உங்களுக்கு சொன்னால் இலகுவாக நீங்கள் வழங்குவீர்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் வருகிறார்கள். வெறும் கையோடு வருகிறார்கள். ஹிஜ்ரத் வரக்கூடியவர்களை முஹாஜிரீன்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய அன்சாரி சஹாபாவோடு சேர்த்து வைக்கிறாங்க. வெறுங்கையோடு வரக்கூடியவர்களை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள், சகோதரர்களாக்குகிறார்கள். அப்படி அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவர்கள் வரும்பொழுது ரபியா என்கின்ற அந்த சஹாபியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்த்து வைக்கிறார்கள். அந்த ரபியா சொன்னார், மிகப்பெரிய வசதியானவர். ரபியா சொன்னார், அப்துர் ரஹ்மான் அவர்களே, எனக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கிறது, அந்த சொத்துக்களை பாதியை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். மனைவிமார்களும் கூட நிறைய இருக்கிறார்கள், திருமணம் செய்ய வேண்டும் என்றால் மகர் வேண்டும், அந்த வசதி உங்களிடத்தில் இல்லாமல் இருக்கிறது. எனவே என்னுடைய மனைவியை நான் தலாக் விட்டு ஒரு மனைவியை கூட நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற அளவிற்கு, அந்த அளவுக்கு பேசுறாங்க. எப்படிப்பட்ட ஒரு நேசமானங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டும். அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? பாரக்கல்லாஹு ஃபி மாலிக், பாரக்கல்லாஹு ஃபி அஹ்லிக். உங்களுடைய பொருளாதாரத்தில், உங்களுடைய குடும்பத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். தல்லூனி அலா சூக், கடைத்தெருவு எங்க இருக்கிறது என்று எனக்கு சொல்லுங்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டது, இங்குதான் கடைத்தெருவு இருக்கிறது. கடைத்தெருவுக்கு போனார்கள். அங்கே நெய்யை வாங்கினாங்க, நெய் விற்பனைக்காக நெய்யை வாங்கினார்கள், தயிரை வாங்கினார்கள். இதுதான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் உடைய முதல் கொள்முதல். வெறுங்கையோடு வந்து அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவர்கள் 40 வயதில் மதீனாவில் உடைகிறார்கள். 72 வயதில் உடைய ஆகிரத்துக்கு பயணப்படுகிறார்கள். இந்த 32 வருடத்தில் அவர்கள் சம்பாதித்த சொத்தின் மதிப்பு பல மில்லியனை சாரும். நிறைய தர்மம் செய்தார்கள். அவர்கள் இறக்கும் போது அவர்களிடத்திலே இருந்த தீனாவுடைய அளவு என்ன தெரியுமா? தங்க தீனார்கள். 32 லட்சம் தங்க தீனார்களை அவர்கள் விட்டு சென்றார்கள். 32 லட்சம் தங்க தீனார்கள் என்றால் இன்றைய காலகட்டத்தில் 850 மில்லியன் யூஎஸ்டி, 850 மில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவிற்கு விட்டு போனார்கள். 850 மில்லியன் என்று 100 போட்டு நீங்க கணக்கு பண்ணிக்கிறங்க, கால்குலேட்டர்ல அடங்காது. அத்தனை சொத்துக்களை விட்டு சென்றார்கள். வெறும் 30 வருடத்தில் அவங்க சம்பாதித்த சொத்தின் மதிப்பு அது. என்ன செய்வாங்க தெரியுமா? எதையும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். தர்மம் தான். ஒரு யுத்தம் என்றால் 100 ஒட்டகம் கொடுப்பார்கள், ஒரு யுத்தம் என்றால் 1000 குதிரைகள் கொடுப்பார்கள். ஒரு தடவை மதீனாவில் மிகப்பெரிய ஒரு சத்தம். ஆயிஷா கேட்கிறாங்க, மதீனாவை அல்லோலகல்லப்படுகிறது. ஆயிஷா கேட்டாங்க, இத்தனை பரபரப்பாக மதீனாவில் சத்தமாக இருக்கிறது என்ன என்று கேட்கும்போது, அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் உடைய வாணிப கூட்டம் வந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. 700 ஒட்டகம் நிறைய பொருள்களை ஏற்றி கொண்டு அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவர்கள் தங்களுடைய வாணிப கூட்டத்தோடு மதீனாவில் நுழைகிறார்கள். இதை கேட்ட ஆயிஷா அம்மா சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன், அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயணம் கூறப்பட்ட சஹாபி, அஷரத்துல் முபஷரா 10 பேரில் ஒருவர். அந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் சொர்க்கத்தில் நுழையும் போது தவண்டு கொண்டே நுழைவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று ஆயிஷா சொன்னாங்க. இந்த செய்தி அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவர்களுக்கு விளங்குகிறது. இதை கேள்விப்பட்டும் மூமியினுடைய தாயாரிடத்தில் வருகிறார்கள், அம்மா இப்படி சொல்ல ரசூல் சொல்ல நீங்கள் கேட்டு இருக்கிறீர்களா என்று கேட்கும்போது ஆம் கேட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். அந்த 700 ஒட்டகையும் தர்மம் செய்த மிகப்பெரிய தர்ம வீரர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவர்கள்.
அவர்கள் கொடுத்த தர்மத்திற்கு அளவே இல்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருந்து ஒரு பெரிய இடத்தை வாங்குறாங்க, 40,000 திர்ஹத்தை கொடுத்து. அந்த இடத்தை விற்று ஏழை முஸ்லிம்களுக்கு அத்தனையும் தர்மம் கொடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள் உம்மஹாத்துல் முஃமினீன்களுக்கு எல்லாம் ஹதியா கொடுத்தவர்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவர்கள். மிகப்பெரிய தர்ம சிந்தனை உள்ளவர்கள். இதுதான் ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தை எதிர்காக்கிறது. நல்ல தர்மங்கள் காக்கும், நல்ல சிந்தனைகள் அவருடைய பொருளாதாரத்தை அவருடைய வியாபாரத்தை வளரச் செய்யும். இதுதான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் உடைய தாரக மந்திரமாக இருந்தது. அப்படி ஒவ்வொருவர்களும் நாம் சேர்க்கின்ற பொருளாதாரம், நம் படிப்பின் மூலமாக வருகின்ற பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழியில் செலவு செய்வேன் என்ற நியத் ஒவ்வொருவருக்கும் வேணும். அப்படி ஒரு பொருளாதாரத்தை வைத்து கண்ணியம் செய்யப்பட்டவர்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவர்கள். இன்னொரு சஹாபி இருந்தார்கள், அவர்கள் கல்வியால் கண்ணியம் செய்யப்பட்டார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. யாத்தி யௌமுல் கியாமத்தி இமாமுல் உலமா, உலமாக்களின் தலைவராக முஆத் இப்னு ஜபல் வருவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஆத் இப்னு ஜபல் எப்படிப்பட்ட சஹாபி தெரியுமா? ஷாபன் அம்ரதன், மீசையே முளைக்காத வாலிபர், சின்ன வயதுக்காரர். யமன் வெற்றி பெற்றதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆதை கவர்னராக யமனுக்கு அனுப்புகிறாங்க. மீசை கூட முளைக்காத வாலிபரை. ஏன் தெரியுமா? அவரிடத்திலே இருந்த கல்வி. உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த பிறகு ஃபிக்ஹில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் என்றால், மார்க்க சட்டங்களில் சந்தேகம் என்றால் முஆதிடம் போய் கேளுங்கள். ஒரு விஷயத்தை பற்றி கருத்து வேற்றுமை வந்துவிட்டால் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருப்பார்கள், முஆதுடைய முகத்தை பார்ப்பார்கள். முஆத் என்ன சொல்ல வருகிறார், அவருடைய கருத்து என்ன? அப்படி மிகச்சிறந்த கல்விமானாக இருந்தார்கள் முஆத் இப்னு ஜபல். முஆத் இப்னு ஜபல் அத்தனை உலமாக்களுக்கும் முன்பாக கொடியேந்தி உலமாக்களின் தலைவராக கியாமத்தில் வருவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபத்ஹு மக்காவா, மக்கா வெற்றி அடைந்து விட்டதா, முஆதை அனுப்புங்கள், இஸ்லாத்தை பற்றி அவர் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஷாமில் இஸ்லாம் வெற்றியா, முஆதை அனுப்புங்கள், இஸ்லாத்தை பற்றி முஆதைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். யமனுக்கா, முஆதை அனுப்புங்கள், கவர்னராக அங்கு இருக்கின்ற மக்களுக்கு இஸ்லாத்தை அவர் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களை பற்றியும் சொல்லாத ஒரு வார்த்தையை முஆதை பார்த்து சொன்னார். யா முஆத் இன்னி உஹிப்புக், முஆதே உங்களை நான் நேசிக்கிறேன். எல்லா சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் போய் அல்லாஹ்வின் தூதரே நாங்கள் உங்களை நேசிக்கிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆதிடம் யா முஆத் இன்னி உஹிப்புக ஃபில்லாஹ், முஆதே அல்லாஹ்விற்காக உங்களை நான் நேசிக்கிறேன் என்று முஆதை பார்த்து ரசூலுல்லாஹ்வே சொன்னார்கள் என்றால் முஆதுடைய கல்விக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த கண்ணியம் அது. என் அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லுவேன். உங்களுக்கு கண்ணியம் வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகம் மதிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒன்று நீங்கள் பொருளாதாரத்தில் சிறப்படைய வேண்டும், அல்லது கல்வியில் சிறந்தவர்களாக விளங்க வேண்டும். அதற்கெல்லாம் மேலாக மக்களை நீங்கள் நேசிக்க தெரிந்திருக்க வேண்டும். உங்களுடைய இதயத்தை நீங்கள் இஹ்லாஸாக வைத்திருக்க வேண்டும். அந்த நேசம் உங்களுடைய இல்லத்திலிருந்து, உங்களுடைய பெற்றோர்களிடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். உங்களுடைய பெற்றோருடைய துஆ தான் உங்களை சிறப்பான இடத்திற்கு கொண்டு போகும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், உவைஸில் கர்ணி என்ற ஒரு சஹாபியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். சஹாபி அல்ல, அவர் தாபி. ரசூலுடைய காலத்தில் வாழ்ந்தவர் தான், ஆனால் ரசூலை கண்டதில்லை. யமனிலே வாழ்ந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உவைஸில் கர்ணியை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கிறார்கள். ரசூலும் கண்டதில்லை, ரசூலையும் அவர் கண்டதில்லை. உமரை கூப்பிட்டு சொன்னார்கள், யா உமர், உவைஸுல் கர்ணியை கண்டால் அவரிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள். உவைஸுல் கர்ணியை கண்டால் அவரிடத்திலே நீங்கள் துஆ செய்ய சொல்லுங்கள். எப்படிப்பட்ட உமர்? லவ் கான நபியுன் மின் பாதி லகான உமர், எனக்கு பின்னால் ஒரு நபி வேண்டும் என்றால் உமர் தான் நபியாக இருப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உமரை பார்த்து சொல்றார்கள், உமரே உவைஸுல் கர்ணியை கண்டால் நீங்கள் உங்களுக்காக துஆ செய்ய சொல்லுங்கள். உமரே, நேற்று இரவு ஒன்று கனவுண்டு கண்டேன். உமரே, அந்த கனவில் ஒரு மிகப்பெரிய மாளிகையை கண்டேன். அந்த மாளிகையின் பக்கத்தில் ஒரு பெண் ஒளி செய்து கொண்டிருக்கிறாள். அந்த பெண்ணிடம் போய் இந்த மாளிகை யாருடையது என்று கேட்டேன். அந்த பெண் சொன்னால், இந்த மாளிகை உமருக்கானது என்று சொன்னேன். சொன்னால், உமரே, அந்த மாளிகையின் உள்ளே சென்று பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் உங்களுடைய ரோசத்தை கண்டு நான் திரும்பி வந்து விட்டேன் உமரே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உமர் அழுதார்கள். பகா புகாஅன் ஷதீதா, கடுமையான அழுவாக அழுதார்கள். அகார் அலைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, உங்கள் மீதான் நான் ரோசப்பட போகிறேன்.
அப்படி சிறப்புக்குரிய உமர். இன்னல்லாஹ் யன்திகு அலா லிசானி உமர், உமரின் நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்று பாராட்டப்பட்ட அப்படிப்பட்ட உமர். உமர் எப்படிப்பட்ட உமர், எப்படிப்பட்ட ஜனாதிபதி, எப்படி நீளமானவர், அவருடைய சிறப்பு மிக அதிகமானது. அந்த உமரை பார்த்து சொன்னார்கள், ஓய்ஸை கண்டால் உங்களுக்காக துஆ செய்ய சொல்லுங்க. ஒவ்வொரு ஹஜ்ஜிக்கும் போயிடுவாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒவ்வொரு ஹஜ்ஜிக்கும் அவர்கள் கலீஃபாக இருக்கும்போது ஒவ்வொரு ஹஜ்ஜிக்கும் போவாங்க. போய் கேட்பாங்க, மலை மேல் ஏறி என்று கேட்பார்கள். யமனில் இருந்து உவைசுல் கர்னி என்கின்ற மனிதர் வந்திருக்கிறாரா? ஒவ்வொரு ஹஜ்ஜிலையும் கேட்பாங்க. ஒரு தடவை ஒரு வயசானவர் இணைந்தார். ஆம், எனது கூட்டத்தில் ஒருவர் இருக்கிறார், உவைஸ் என்று ஒருவர் இருக்கிறார், அவர் வேறு யாரும் அல்ல, என்னுடைய சகோதரன் மகன் தான், அவரை காட்டுங்கள் என்று கூட்டி போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தார்கள், அவருடைய கன்னத்தில் ஒரு திர்கம் அளவிற்கு வெள்ளை தழும்பு இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தார்கள், அடையாளமும் சொல்லியிருந்தார்கள். உமர் பார்க்கிறாங்க, பார்த்தவுடன் கேட்டாங்க, உங்கள் அடையாளத்தை காட்டுங்கள். அடையாளத்தை பார்க்கிறார்கள், கன்னத்தில் வெள்ளை தழும்பு இருக்கிறது. உமர் கட்டி அணைத்துக் கொண்டார். ரசூல் சொன்ன உவைசுல் கர்னி நீங்கள் தான். என் அன்பிற்குரியவர்களே, உவைசுல் கர்னியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணாமலேயே உமர் ரலியல்லாஹு அன்ஹு துஆ செய்ய சொல்லி கேளுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உவைஸிற்கு இந்த கண்ணியத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் கொடுத்தார்கள்? இந்த கண்ணியம் உவைஸிற்கு ஏன் வந்தது? கியாமத் நாளில் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை சொர்க்கத்திற்கு அவர் அழைத்து போவார். அவருடைய சிபாரிசை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தாபியின், ஹைருத் தாபியின், சஹாபி கூட இல்லை, ரசூலுல்லாஹ் காணாத ஒரு தாபிய கண்டா சஹாபா ஆயிருவாங்க. ஏன் தெரியுமா? முக்கியமான ஒரு விஷயம் பெருமக்களே, அவர்களுக்கு வயதான ஒரு தாய் இருந்தார். அந்த தாயை கவனிக்க வேண்டும், அந்த தாயை பராமரிக்க வேண்டும் என்பதற்காகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர் பார்க்க முடியல. அத்தனை கண்ணும் கருத்துமாக தன்னுடைய தாயை கண்டு கொண்டார். இந்த அன்பு மாணவ செல்வங்களுக்கு நான் சொல்வேன், உலகத்தில் எத்தனையோ உறவுகள் இருக்கிறது. அந்த உறவுகள் எல்லாம் அல்லாஹ் ரசூலுடைய உறவுக்கு அடுத்து நீங்கள் அதிகம் மதிக்க வேண்டிய உறவு உங்களுடைய பெற்றோருடைய உறவு. அந்த பெற்றோர் தான் நீங்கள் உயிரும் போது மகிழக்கூடியவர்கள். உலகத்தில் உங்களை பார்த்து பொறாமைப்படாத ஒரே உறவு உங்களுடைய பெற்றோருடைய உறவு. இந்த உலகத்தில் அவர்களை விட நீங்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஒரே உறவு உங்களுடைய பெற்றோருடைய உறவு. பெற்றோர் இல்லை என்றால்தான் அதனுடைய கஷ்டம் தெரியும் சகோதரர்களே. எனவே உங்களுடைய பெற்றோர்களை நேசியுங்கள், அவர்களுடைய சொல்களை கேளுங்கள். நீங்கள் வீட்டை விட்டு சென்று விட்டால் உங்களுக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள் என்கின்ற எண்ணத்தை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். என் அன்பிற்குரியவர்களே, நீங்கள் சிறப்பாக அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் போக வேண்டும் என்றால் நீங்கள் எல்லோரையும் நேசியுங்கள். வாசிப்பு மட்டும் வாழ்க்கை அல்ல, நேசிப்பும் அதில் இருக்க வேண்டும் என்று கூறி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த முக்கியமான தருணத்தில் என்னை பேச அனுமதித்ததற்கும் நன்றி கூறி இருக்கின்ற ஜமாத்தார்களுக்கும் நன்றி கூறி விடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.